அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர், ஆக்டிவேஷன் அப்புறம் டாப் அப் இந்த 3க்குள்ள வித்தியாசத்த பார்க்க போறோம். அப்புறம் இந்த பார்த்துட்டு இருக்க இதனுடைய ஒரு ஓவராலா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எம்எல்எம் சாஃப்ட்வேர். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்எம் சாஃப்ட்வேர் பத்தின வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்க ரெகுலரா போடுற இந்த மாதிரியான எம்எல்எம் சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்எம் பிளானுக்கான டேஷ்போர்ட். இதில் வந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம்ஸ் இருக்குது. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா ரிஜிஸ்டர் அப்புறம் ஆக்டிவேட். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ரெஃபரல் லிங்க் மூலமாக, இப்போ இந்த கிளிக் காப்பி ரெஃபரிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண என்ன ஆயிரும், இந்த ரெஃபரல் லிங்க் காப்பி ஆயிரும். ஸோ இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவேன், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிங்க் வந்து நம்ம யூடியூப்ல, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆக்டிவேஷன் ஆக மாட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கள ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு தான் என்னன்னா இந்த ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன, நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள நம்மக்கிட்ட என்ன ஆகும், அமௌண்ட் இருக்கும். இந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸ் வாலெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஆக்டிவேஷன் பண்ணுறதுல வந்து பின் சிஸ்டம் இருக்குது, வேலட் சிஸ்டம் இருக்குது. சரியா? இப்போ இந்த கம்பெனி வேலெட்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆக்டிவேஷனும் சேர்ந்தே ஆயிரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ரிஜிஸ்டரில் போயிட்டு இந்த கம்பெனி மேட்ரிக்ஸில் பண்ணுறாங்க, 5 மேட்ரிக்ஸில். அப்போ இந்த 2 இது ஃபில் ஆகிருக்குது, 3வது எம்டியாக இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகும், ரிஜிஸ்டர் ஆயிரும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து என்ன ஆகுனா ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ண அனுப்புவேன், என் ஃப்ரெண்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஆக்டிவேட் பண்ணுவேன். பட் இந்த மெத்தடில் அப்படி கிடையாது. என்கிட்ட பணம் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், உடனே ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன ஆயிரும், அவருக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். சரியா? இதுதான் என்னது, ரிஜிஸ்டர் ஆக்டிவேஷன் சேர்ந்து நடக்கிறது. ஓகேவா? இதில் இந்த ஆக்டிவேட் பார்த்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த ஐடி நான் என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். சரியா? இப்போ இங்கே என்ன ஆக்டிவேட் காமிக்கு இல்லையா, இந்த ஆக்டிவேட்டில் போயிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, அவன் என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இங்கே வந்து மை டேரக்டில் வந்து நிற்பாங்க. சரியா? இங்கே வந்து லைனாக என்ன பண்ணுவாங்க, 1 by 1 நிற்பாங்க. இதில் இந்த 2 ஆக்டிவேட் ஆகிடுச்சுது. இப்போ வந்து 3வது வந்து நான் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போது காப்பி டு ரெஃபர் லிங்க், இதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணால் என்ன ஆகும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் லிங்க்கான ஒரு ரிஜிஸ்டர் பேஜ். சரியா? இதில் போய் நேம் 3ன்னு கொடுக்குறேன். மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொடுக்குறேன் 10 நம்பர். மெயில் ஐடி வந்து name3@mail.com. பாஸ்வேர்டு வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன், ஒரு 1 2 3 கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லோக்கலில் போட்டிருக்கேன், சைட்டில் ஏற்றுற, அதனால தான் இந்த மாதிரிலாம் வார்னிங் ஷோ ஆகாது. ஓகேவா? இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ யூசர் அக்கௌண்ட்டில் மை டேரக்டில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நான் என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணவங்க 3 பேர். அதில் 2 வந்து ஆக்டிவேஷன். ஓகே, 1 வந்து இன்ஆக்டிவ். இப்போ அந்த இன்ஆக்டிவ் பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவேஷன் பண்ணுவோம். அதுக்கு இந்த லிங்க், இந்த ஐடியை காப்பி பண்ணி ஆக்டிவேட்டில் போயிட்டு இதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணால் அவங்க நேம் வந்துடும். இப்போ இந்த 2 ஐடி இருக்கா, இங்கே எம்டிஆர் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஐடி பேஸ்ட் பண்ணுறேன், அவங்க நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன், ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ரைட். இப்போ ட்ரீல பார்த்தோம் அப்படின்னா 1 2 3, ஸோ 3வது போட்டது இப்போ உள்ளது, இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பேனல் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இன்னொன்று ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி பண்ணுறது. 2 டைப் இருக்குது. இதில் ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி பண்ணுறதுல மட்டும்தான் இந்த ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இதுதான் ரிஜிஸ்டர் அண்ட் ஆக்டிவேட். இப்போ டாப் அப்ல என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டாப் அப் அப்படின்னு என்னென்னா, நம்ம ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, 2 பேக்கேஜ் 3 பேக்கேஜ் 5 பேக்கேஜ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜில் வரேன்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு டாப் அப்பாக ஒரு 5வது பேக்கேஜ் போய்க்கலாம், அவ்வளோ 6வது பேக்கேஜ் போய்க்கலாம். இது டாப் அப். ஓகேவா? இது அப்கிரேட் அப்படிங்கிறது என்னன்னா, சில கம்பெனி அப்கிரேட் வைப்பாங்க. அப்கிரேட்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜில் 2nd பேக்கேஜில் மட்டும் தான் போக முடியும், அப்படியே 1 by 1 போகும். இந்த மாதிரி வைப்பாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை டேரெக்டாக ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வரவங்க 3rd பேக்கேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. இதுலேயே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், அடுத்து பைனரி இன்கம், ஆர்ஓ இன்கம், இந்த மாதிரி ஒரு 5 வகையான இன்கம் வைக்கணும்னா டாப் அப் பண்ணும்போது இந்த இன்கம்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லா இன்கமும் ஆக்டிவேஷன் ஆகும். சில கம்பெனி சொல்லுவாங்க, எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லா இன்கம் ஆக்டிவேஷன் ஆகணும், பட் டாப் அப் பண்ணும்போது
ROI மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகணும் அல்லது ரெஃபரல் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர், ஆக்டிவேஷன், டாப்அப் இந்த 3லேயும் உள்ள வித்தியாசம் இதுதான். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னன்னா 2 டைப் உண்டு. ஒன்று ரெஃபர் லிங்க் மூலமா, இன்னொன்று நம்ம வெப்சைட் மூலமா. அதுமாதிரி ரெஃபர் லிங்கை பண்ணவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். டாப்அப் அப்படின்னு என்னன்னா நமக்கு இருக்கிற பேக்கேஜ் என்ன ஆகுது, டாப்அப் பண்ணுறது, அடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு என்ன நேம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற பிளான் எல்லாமே இதில் வரணுமா. ROI பிளானாக இருக்கட்டும், ரெஃபரல் இன்கமாக இருக்கட்டும், லெவல் இன்கம், இந்த மாதிரி நிறைய இன்கம் இருக்குது. ஒரு எத்தனை இன்கம் வச்சாலுமே ஸ்டாப்அப் பண்ணும்போது அது வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வரணும்னா கூட வர வச்சுருவோம், அப்படி வேண்டானாலும் என்ன பண்ணினா எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் டாப்அப் ஆக்டிவேட். இப்போ அந்த வெப்சைட் வந்து ஓவராலாக பார்க்க போகிறோம். ட்ரீ அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நமக்குள்ள எத்தனை பேர் வேக்கண்டாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆக்டிவ், எத்தனை பேர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்புறம் ROI பிளான் டீட்டெயில், நான் எத்தனை பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ டாப்அப் பண்ண என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஆட் ஆகி வந்துட்டே இருக்கும். சரியா? 1 by 1 என்ன ஆகும், ஆட் ஆகி வந்துட்டு இருக்கும். இப்போ இன்னொன்று டாப்அப் பண்ணுறேன் பாருங்கள். டாப்அப்பில் போயிட்டு இதான் என் ஐடி. இந்த ஐடி காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணுறேன். நேம் வந்துச்சு. பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் சூஸ் பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன். டாப்அப் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ROI பிளானில் பார்த்தேன் அப்படின்னா 2 இருக்குது பார்த்தீங்களா. முன்னமே ஒன்று போட்டிருந்தேன், இப்போ ஒன்று போட்டிருக்கேன். சரியா? 2 பேக்கேஜ் இருக்குது. இதனுடைய இன்கம், டேஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். அப்புறம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே ஃபஸ்ட் லெவல் எத்தனை பேர், செகண்ட் லெவல் எத்தனை பேர் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்புறம் வேலட் இன்ஃபர்மேஷன், வேலெட்டில் வந்து இதில் வித்ரா பண்ணுறது. ஓகேவா? இங்கே வித்ரா அமௌண்ட் ஷோ ஆகும். என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது காமிக்குது. இதில் ஒரு 100 ரூபா வித்ரா பண்ணுறேன்னா டிடக்ஷன் காமிச்சு இங்கே அமௌண்ட் காமிச்சிடும். ஓகேவா? அப்போ டெபாசிட்னா எனக்கு பணம் தேவைன்னு கேட்குறது. சரி, இப்போ என் வேலெட்டில் பணம் இல்லைன்னா இப்போ ரிஜிஸ்டரில் போய்ட்டு இங்கே பர்ச்சேஸ் வேலட்டும் ஒன்று இருக்கும். சரியா? அந்த பர்ச்சேஸ் வேலட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரிஜிஸ்ட்ரேஷனோ ஆக்டிவேஷனோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனியில் கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் டெபாசிட் அப்படிங்கிற பேஜ். டெபாசிட்டில் போய்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம கம்பெனியுடைய அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இங்கே காமிக்கும். இதில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு 5000 டெபாசிட் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு அந்த ரெஃபரல் ஐடி இருக்கும், அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃப் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5000 கொடுத்து என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆச்சு, அந்த இது போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகும், அந்த பேமெண்ட் ரெக்வெஸ்ட் காமிக்கும். ஓகேவா? ஸோ லோக்கல்னால என்ன ஆகுது, லோக்கலில் போடுறதுனால என்ன ஆகுது, இமேஜ்லாம் ஷோ ஆகலை. சைட்டில் வரும்போது என்ன ஆகும், இப்போ www. இந்த நேம் போடும்போது என்ன ஆகும், இங்கே இமேஜ்லாம் ஷோ ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ இதில் போய் வியூவை போயிட்டு இப்போ எவ்வளோ பணம் போட்டோமோ இதை ஆட் பண்ணி இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ 44,500 இருக்கா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 போட்டுட்டு 5 லட்ச ரூபா போட்டிருக்குமா. ரைட். போட்டு அப்டேட் கொடுத்தேன்னு என்ன ஆயிரும், இந்த இடத்துல என்ன ஆகும், ரெஜிஸ்டரில் ட்ரீயில் போயிட்டு ஸோ இங்கே வந்து ஷோ ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதோட ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எப்படி வச்சிருக்கோம், வந்து ஆக்டிவேஷன் ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த ஐக்கான் வந்து இருக்குது. ஓகேவா? இன்னாட்டியில் என்ன இருக்குது, ஐக்கான் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்கன்னா அவங்க கஸ்டமருடைய ஃபோட்டோவை இங்கே வருத மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ டெபாசிட் பார்த்தோம் இல்லையா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் டைரக்ட் பார்த்துட்டோம். ஓகேவா? அப்புறம் இன்கம்ல வந்து எனக்கு என்னென்ன இன்கம் இருக்கோ எல்லாமே இங்கே லைனாக காமிக்கும். அது என்ன டேட்டில் வந்துச்சு, என்ன டைமில் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். தென் பர்சனலில் வந்து வழக்கமாக அவங்க பேர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அப்புறம் சென்ட் மெயில், ரிசீவ் மெயில், இது வந்து கம்பெனிக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிக்கலாம், சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான் அப்ளை பண்ணியிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கம்பெனிக்கு கூட ஒரு MLM சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். MLM அப்ளிகேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? இ-காமர்ஸ் ப்ராடக்ட் பேஸ்டு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அல்லது டெலிவரி அப்ளிகேஷன், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், ஓகே, மல்டி வெண்டரில் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.